சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் மாமல்லன் சிலம்பாட்ட கழகத்திலிருந்து உங்கள் பழனிவேல் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சிலம்பத்தினுடைய வணக்க முறைகளை நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எனக்கு என்னோடய ஆசான்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தினுடைய சில வணக்க முறைகள்லாம் எப்படி அந்த காலத்தில் இருந்தது, அதை குறுவழி கல்வியில் எப்படி நம்ம ஆசான்மார்கள்ட்ட இந்த கலையை கற்றுக்கணும் அப்படின்றத ஒரு வணக்க முறைகளை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் அதை பாருங்கள். அப்புறம் அந்த வணக்கம், அந்த கம்பு எடுக்கிறதுக்கு முன்னே வந்து ஒரு குத்து வரிசையில் ஒரு வணக்க முறை செய்வாங்க. அந்த வணக்க முறையை நான் செஞ்சு காட்டிட்டு உங்களுக்கு நான் வீடியோ பதிவிடுறேன். நீங்கள் பாருங்கள், பயிற்சி பெறுங்க. நன்றி, வணக்கம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த குத்து வரிசையினுடைய கம்பு எடுக்கிறதுக்கு முன்னே இந்த குத்து வரிசை குருவணக்கை வந்து நான் செஞ்சு காட்டினேன். இந்த குருவணக்கு வந்து என்னோடய ஆசான் வந்து தனியாசலம் அவர்கள் இந்த பாடத்தை எனக்கு குருவணக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதில் நான் கொஞ்சம் ஒரு பகுதி ஒரு எப்படி கடவுளை வணங்கலாம் அப்படின்றத இவங்களுக்கு நான் வந்து இது செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த பாடத்தில் வந்து இந்த பாடம் எந்த வழியிலேருந்து வந்தது அப்படின்னா, இது தஞ்சாவூர் குத்து வரிசை பாடத்தில் வல்லங்கை மாரியப்பன், இந்த குத்துவரிசை பாடம் வந்து வல்லங்கை மாரியப்பனுடைய குருவணக்கம். இந்த பாடம், இந்த குருவணக்கம் வந்து வல்லங்கை மாரியப்பன் ஆசிரியர் வந்து இங்கே பூர்ணாம்பு கிராமத்தில், இங்கே தஞ்சாவூர் பகுதியாக இருந்தாலும் அவர் பூர்ணாம்பு கிராமத்திலே வாழ்ந்து இங்கேவே அவர் காலமாயிட்டாங்க. அவரோட பிள்ளைகளும் இங்கே தான் கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க. அவர் பிள்ளைகளும் இந்த கலையை வந்து பூர்ணாவத்தில் அவர் வந்து முழுமையாக அந்த கலையை வந்து அவரோட கலைகளை வந்து பூர்ணாவத்தில் மட்டும்தான் அர்ப்பணிச்சிருக்கு. இந்த குருவணக்கம் வந்து இங்கே பெரும்பாலும் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கலைகளை எங்கள் முன்னோர்கள், அதாவது நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறேன், அதாவது சந்திரன்ற பத்துமநாபன் இவங்கெல்லாம் வந்து அவர் இதுமாதிரி ஆசிரியர்களை கூட்டு வந்து கற்றுக்கிற காலத்தில் அவங்களோட மாணவர்கள் நிறையா இங்கே பூர்ணாம்பு கிராமத்தில் அந்த வழியில் இப்போ எங்களோட தனியாசன ஆசிரியர் சுப்பராயன், இப்போ ஞானமூர்த்தி, இப்போ இந்தமாரி ஜெயராம் நிறையா மாணவர்களை வந்து ரொம்ப பேர் போன ஆசான்மார்களை வந்து உருவாக்கியிருக்காரு வல்லங்கை மாரியப்பன். அந்த வகையில் எங்கள் காலத்துக்கு ஏற்றவாறு எனக்கு கிடைச்ச ஆசான்மார்களில் எனக்கு வந்து தனியாசனம் ஆசிரியர் வந்து எனக்கு இந்த குருவணக்கம் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ இந்த குருவணக்கம் என்னென்னா, எப்படி நம்ம கடவுளை வணங்கி, இது வந்து அந்த உத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வணங்கி செண்டிப்பில் போய் பூமி தொட்டு வணங்கிட்டு அடுத்து ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்து இந்த குத்து வருஷம் நிலைகளை செஞ்சுட்டு அடுத்து குருவணக்கம், நமக்கு யார் கலையை கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த ஆசான்களுடைய காலை தொட்டு, அவங்க இல்லாட்டெல்லாம் அந்த காலை தொட்டு வணங்கிட்டு ஒன் ஸ்டெப், எப்போயுமே ஆசிரியரை வணங்கும் போது ஒரு ஸ்டெப்பு பின் வாங்கி வணங்குற பழக்கம் வந்து நம்ம முன்னோர்களில் ஒன்று இருந்தது. இறங்கி அதுக்கப்புறம் நிலையில் வந்து தான் அந்த கம்பை எடுப்பாங்க. இந்த வகையில் அவங்களுக்கு இந்த குருவணத்தை ஒன்று செஞ்சு காட்டினேன். இப்போ திரும்ப ஒரு முறை நான் வந்து செஞ்சு காட்டுறேன். நீங்கள் பல ஒடி வச்சுட்டு இப்போ நம்ம கைக்கு வணங்குறோம். வணங்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து இங்கே வந்து ஒரு உதார் செய்யணும். அப்படின்னா வாய்ஸ் சவுண்டு, இந்த கை கால் 3 ஒரே நேர்கோட்டில் வந்து இருக்கணும். அது பேர் வந்து உதார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உதார் செஞ்சுட்டு இப்போ செண்டிப்பில் போகணும். அப்படின்னா லெஃப்ட் காலை முன்னே வச்சுட்டு துள்ளி போகணும். அப்போ துள்ளி போடாமல் இந்த தொடையை தட்டி போகிற பழக்கங்கள் நம்மகிட்ட முன்னோர்கள் இருக்குது. அப்போ போகும்போது இங்கே பாரு நல்லா அழகாக அப்போ நிற்கணும். நின்றுட்டு காலை முன் வைக்கும்போது அந்த கட்டு நிலையில் போவாங்க. அந்த கட்டு நிலையில் வந்து தான் அப்படியே உட்காருவாங்க. உட்காந்துட்டு பூமி தொட்டு நம்ம கடவுள் வணக்கம் செய்கிறோம். இது வந்து ஆஞ்சநேயர் நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் கதை வச்சு நிற்கிற மாரி அந்த நிலையோடைய தோற்றம். இந்த பொசிஷன் தான் எங்கள் முன்னோர்கள் செய்வாங்க. வணங்கிட்டு இப்போ ஒரு ஸ்டெப்பு நம்ம பேக்கில் வந்துட்டு
இறங்குறோம். சபை வணக்கம் அப்படின்னா நம்ம எப்போயுமே கடவுள் வந்துட்டு ஒரு பிட்டு நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு வணங்குறோம். வணங்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த நிலைகளை வந்து நம்ம செய்கிறோம். இப்போ இந்த நிலையில் வந்து செய்யும்போது நல்ல அழகாக அந்த கட்டில் வந்து அப்படி நிற்கணும். இது குந்தோல் நின்று இப்போ இதை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கற்றுக் கொடுத்த குரு நம்ம போனோம் அப்படின்னா இப்போ லெஃப்ட் லெக் முன்னே வச்சு நல்லா அழகாக இங்கே உள்ளே வந்துட்டு திரும்ப அந்த நிலையில் குருவை வணங்கிட்டு ஒரு ஸ்டெப் அந்த பேக்கில் வந்துடணும். வந்துட்டு திரும்ப நிலையில் வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே ஆரம்பிச்சுமே அங்கேயே போகணும் அப்படின்னா இந்த ஒண்டி நிலையில் சேர்ந்து நிற்கிறோம். ஒண்டி நிலை. இந்த ஒண்டி நிலையில் நின்றுட்டு இங்கே பாருங்கள் திரும்பவும் செய்யும்போது இந்த நிலையில் இருப்போம். லெஃப்ட் கால் முன்னே வச்சு நிலை. அதுக்கப்புறம் நம்ம கடு நிலை செய்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த குரு வணக்கத்தை நான் செஞ்சேன். இப்போ இந்த கலை எங்கேருந்து வந்தது, இது யார் மூலிமா நாங்கள் கற்றுக்கணும், இந்த கலை எப்படி உருவானுச்சுன்னு உங்களுக்கு சின்ன வரலாறு நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த கலையை நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து யூடியூப் மூலிமா உங்களுக்கு இந்த கலையை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுங்க. குருவழி கல்வியில் இந்த கலையை நிறைய மாணவர்கள் இல்லை நிறைய ஆசிரியர்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த கலையில் நான் ஏதாவது ஒரு சின்ன குறைகள் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த குறையை சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் யாருக்கு இருக்குது? ஒன்று எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்மார்களுக்கு இருக்குது, இல்லை எனக்கு என்னோடய ஆசான்மார்களுக்கு இருக்குது, இல்லை இந்த கலையை பயின்ற முன்னோர்கள் ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு 90 வயசு 100 வயசு இருக்கும் அந்த கலையில் உருவானவங்க, அவங்க இந்த கலையை பார்த்தானாக்கா இல்லை பழனிவேல் இந்த கலையில் இந்த நிலையில் இந்த குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது சொல்கிறதுல ஏன்னா அவங்க கலையை கற்றுக் கொடுத்தவங்களுக்கு அந்த சீனியர் ஆசிரியர்களுக்கு மற்ற இந்த கலை தெரிஞ்ச ஆசிரியர்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு நியாயம் இருக்குது அந்த கலையை பற்றி. இந்த கலையை இப்போ ஒன்றுமே தெரியாதவன் சிலவர்கள் இந்த கலையை பார்த்துட்டு இந்த கலையை வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் போடுறது, அப்புறம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறது, அப்புறம் கலையை பார்த்துட்டு அப்புறம் ஒரு தம்பி வந்து என்கிட்ட ஒரு காணொலி போட்டிருந்தாரு, நீங்கள் வந்து கலை மாமணி வாங்கியிருக்கிறீங்க, பத்மஸ்ரீ வாங்கியிருக்கிறீங்க, எங்கள் 75 வயசு ஆசான்கிட்ட நீங்கள் சண்டை செய்ய தயாராகிறீங்களா, சவால் கூப்பிட்றேன்னு நான் ஒரு தம்பி கமெண்ட் போட்டிருக்காப்புல. அந்த தம்பிக்கு நான் கேட்குறேன், சவால்னால் முதல்ல என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன? உங்கள் ஆசிரியர்கள் வந்து குருகுல கல்வி இப்படி தான் கற்றுக் கொடுப்பாங்களா உங்கள் ஆசிரியர்கள்? அப்போ ஒரு கலையே தெரியாத, இன்னும் அந்த கலையை பற்றி நன்கு தெரியாமல் புரியாமல் ஒரு கலையை பார்த்துட்டு அந்த கலையை யாருன்னே தெரியாது. ஒன்று உங்கள் ஆசிரியர்கள் விளையாட்டை செஞ்சு என்கிட்ட காட்டிட்டு, இல்லை எங்கள் இடத்துக்கு வந்து சவால் பண்ண போகிறோம் என்கிட்ட செய்யுங்கன்னா இது தாராளமாக எப்போ வேணால் சவாலுக்கு வரலாம். யார் சவால் செய்ய விருப்பப்பட்டாலும் நீங்கள் எப்போ வேணால் வரலாம். நான் எந்த ஆசிரியரோ இல்லை எந்த மாணவர்களையும் போய் நீங்கள் சவாலுக்கு வாங்க, இல்லை நான் தான் விளையாட்டில் பெரிய ஆள், நான் பெரிய ஜாம்பவானு, நான் கலை மாமன் வாங்கிட்டேன், அது வாங்கிட்டேன், நான் பத்மிஸ்ட் வாங்கிட்டேன், உலகத்திலே நான் தான் சிறந்த ஆசான்னு நான் உங்ககிட்ட சொல்லலை, நான் எந்த இடத்துலையுமே நான் பதிவிடலை. ஆனால் உங்களுக்கு வாழ்த்த விருப்பம் இல்லைன்னா ஒதுங்கி போங்க, இல்லைன்னா அதே அந்த விருதுகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இன்னும் நாங்கள் கடுமையாக ஒழுங்க உங்கள் மாணவர்களை உருவாக்குங்க. முதல்ல அந்த கலைகள் அழிஞ்சு போனதுக்கு மெயின் காரணமே உங்களை மாரி ஆசிரியர்களாலும் நீங்கள் இந்த மாதிரி உருவாக்குற தப்பான மாணவர்களாலே தான் அந்த கலையை அழிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த கலையை தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாரி இன்றைக்கி இந்த கலையை எல்லோரும் கையில் எடுத்து வச்சுட்டு அந்த கலையை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கலையினோட பிறப்பு, அந்த கலையோட வரலாறு, அந்த கலையோட தொன்மை அதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு தம்பி வந்து காணொலியில் வந்து நான் வந்து பத்மஸ்ரீ வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து பிரதமர் காலில் ஊந்துட்டேன், தமிழனுடைய மானத்தையே அடமானம் வச்சுட்டேன், தமிழர்களுடைய வீரம் என்ன, எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு தம்பி காணொலியை வந்து போடுறான். அந்த தம்பி கேட்குறான், உனக்கு உங்கள் வாத்தியார் வந்து ஒரு 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 நுட்பமான நாகரீகத்தையே சொல்லி கொடுக்கலையா? வாத்தியார் இப்படி தான் உங்கள் ஆசிரியர்கள் வளர்த்தாங்களா, இல்லை உங்கள்கிட்ட கற்றுக்கிற மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? என்னோட கலை அனுபவம் கூட உங்களை மாரி மிக திறமை வாய்ந்த ஆசிரியர்கள், மிக மிக ஜாம்பவான் ஆசிரியர்களாக நாங்கள் சிறு வயதில் விளையாட்டு செஞ்சு பேர் எடுத்து அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கி அவங்களோட ஆசீர்வாதத்தோடு தான் நாங்கள் இத்தனை ஆண்டுகள் இந்த கலையில் பயணிக்கிறோம். இப்போ நீங்களாம் வந்து என்னை பற்றி பேசுகிறதுக்கே முதல்ல உங்களுக்கெல்லாம் அந்த எப்படி சொல்கிறது, அது என்னை பற்றி பேசுகிறதுக்கே முதல்ல உங்களுக்கு அந்த தகுதி அந்த ஆற்றல் உங்களுக்கு முதல்ல கிடையாது. ஏன்னா ஆசான்மார்கள் என்னை முழுமையாக மாணவனாக ஏற்றுக்கின்னு இத்தனை ஆண்டுகள் என்னோடய ஆசிரியர்கள் என்னை எது வரைக்கும் ஒரு சிறு குறை கூட என்னை சொன்னதில்லை. நானும் இது வரைக்கும் என்னோடய ஆசான்மார்களுக்கு சிறு குறை கூட நான் வச்சதில்லை.
நிறையா ஆசிரியர்கிட்ட நான் அந்த கலையை பயின்ற கூட முதல்ல ஒரு பொது வழியில் பயணிக்கும் போது எப்படி பேசணுன்ற அந்த நாகரிக பேச்சை முதல்ல ஆசிரியர்களும் தெரிஞ்சுக்கணும், ஆசிரியர் உருவாக்குற மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும். கற்றுக் கொடுக்கும்போதே நம்ம விளையாட்டு தான் சிறப்பு, நாம் தான் எதிர்பார்க்கோம், நாம் விளையாட்டு தான் பயங்கரமானு பார்ப்போம். அப்புறம் ஒரு காணொலியை நான் பார்க்குறேன், ஒரு தம்பி போடுறான், கால்மானமே இல்லை, கால்மானம் எதுக்கு கம்புக்கு தேவை, எதுக்கு பாவலா தேவைன்னு போடுறீங்க. ஒரு கலைக்கு வந்து இப்போ கூத்துக்கு அடவுன்னு சொல்கிறோம், பரதநாட்டியத்துக்கு ஒரு அடவுன்னு சொல்கிறோம், தப்பாட்டத்துக்கு ஒரு அடவுன்னு சொல்கிறோம், கரகாட்டத்துக்கு ஒரு அடவுன்னு சொல்கிறோம். எல்லா தாய் கலைகளுக்கும் ஒரு அடவு முறைகள் இருக்குது. அதேமாதிரி சிலம்பத்துக்கும் அடவு முறைகள் தான் அந்த பாவல முறைகள். முதல்ல கலையை நன்க படிங்க. எந்தெந்த பகுதியிலேருந்து எந்தெந்த கலைகள் உருவாச்சு, எப்படி உருவானது, யார் மூலிமா உருவானது, இது எப்படி உருவாக்கப்பட்டது, இது எப்படி மக்கள் மத்தியில் வந்து இது வந்து சேர்க்கப்பட்டது, இந்த கலை அழிஞ்சதுக்கு உண்டான காரணங்கள் என்ன, அதனுடைய அந்த கலை யார் அழிச்சுது, இது எப்படி இந்த கலை மறைக்கப்பட்டது, அதை பற்றி பேசுங்க. முன்னோர்களை வந்து சொல்லிக் கொடுங்க. நிறைய கலைகளை வந்து உருவாக்குங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் போடணும், இல்லை என்னை ஏதாவது வம்புக்கு இழுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் யார்கிட்டையும் வம்புக்கு இழுக்கணும், எல்லோரும் சண்டை போடணும்னு எண்ணம் கிடையாது. உங்களுக்கு இதன் மூலிமா நான் என்ன சொல்கிறேன், உங்ககிட்ட நீ என்கிட்ட சண்டை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா, வாங்க, எப்போ வேணாலும் வரலாம். என்னுடைய திரும்பவும் சொல்கிறேன், புதுச்சேரியில் பூர்ணா அப்படின்ற கிராமத்தில் மாமல்லன் சிலம்பம் என்ற இன்ஸ்டியூட்டில் நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணிட்டு வரலாம், இல்லை எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், இல்லை என்னோடய நம்பர் போடுறேன். உங்களுமே நான் வந்து ஓடி போய் மறைஞ்சிக்கல. அதுக்கு ஒரு தம்பி வாழ்த்து, ஒரு தம்பி ஒரு கமெண்ட், ஒரு பதிவு பண்ணுறேன் அப்படின்னா சில பேர்லாம் நான் பார்க்குறேன், பயங்கரமாக அதை ஆதரிக்கிறீங்க. ஒருத்தன் ஒரு குற்றம் செய்கிறான் அப்படின்னா முதல்ல மூத்த ஆசிரியர்கள் முதல்ல கண்டிங்க. இன்றைக்கி இந்த சேனல் இன்றைக்கி சிலம்பம் அழிஞ்சு போனது காரணமே என்றைக்கு இந்த 30 வயசுக்குள்ள ஒரு பசங்க இந்த கம்பை கையில் எடுத்தானோ, என்றைக்கு இந்த யூடியூப் சேனலில் இந்தமாதிரி கலைகளை வந்து பயணிக்க ஆரம்பித்தோன்னா அன்றைக்கே இந்த சிலம்பம் அழிவு நோக்கி போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா கலைகளும் நாங்கள் பார்த்துட்டு நானே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்காத தான் எனக்கு 40 ஆண்டு காலம் இந்த கலையில் நான் பயணித்த கூட இந்த யூடியூப் சேனலை நான் 2019 ஆரம்பித்தேன். 2011 ஆரம்பித்தேன், அது வேணான்னு விட்டுட்டேன். யூடியூப் வாலே இந்த கலையை நம்ம கொடுக்கக்கூடாது, நேரடி கல்வி தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அதை விட்டுட்டேன். 2019 அந்த கலையை நான் பயணித்து சரி யூடியூப் மூலிமா கொடுப்போம், இதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த என்ன பண்ண போகிறோம், அந்த கலையை பயணிப்போம், கற்றுக் கொடுப்போம், அது பார்த்து மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னுக்காக தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை எனக்கு பல லட்சம் பணம் வரதுக்காக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், 1850 வீடியோ விட்டுருக்குறேன். நல்ல ஒரு மூத்த ஆசான்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்க என் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு சிறு குறைகள் இருந்தால் அந்த வீடியோ எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா இந்த வீடியோவில் இந்த தப்பு நடக்குது, இந்த தப்பு திருத்திக்கலாம் அப்படி சொல்லுங்கள். நான் உங்களை அதை கேட்குறேன். அதை விட்டுட்டு ஆசான்மார்களையும் சின்ன சின்ன பசங்கிட்ட சொல்லி அப்புறம் கமெண்ட் போட சொல்கிறது, ஏன் என்னை எகுத்துக்கு நினைக்கிறேன், நேரம் என்னை எகுத்துக்குங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இதன் மூலிமா நான் சும்மா உங்ககிட்ட கமெண்ட் போட்டுக்கினேன். அதேமாதிரி நான் யூடியூப்பில் வந்து இந்த பதிவெல்லாம் நான் போட மாட்டேன். அது ஒரு சில பழமொழிலாம் இருக்குது. நம்ம ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வளர்ந்த ஒரு நிலைக்கு மேலே நம்ம இருக்கிறோம், ஒரு வயது முழிந்து இருக்கிறோம், நம்ம ரொம்ப தரந்தாழ்ந்து பேசக்கூடாது அப்படின்னு நான் வந்து ஒரு நிலைப்பாடோடு பேசுகிறேன். புரியுதா? நான் யாரோட கலையுமே, எந்த ஆசிரியரோட கலையுமே நான் குறை சொன்னது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு ஆசிரியர் விளையாட்டு நான் குறை சொல்ல முடியாது. முதல்ல நல்ல மாணவர்களை உருவாக்குறீங்க அப்படின்னா முதல்ல நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க, மாணவர்களுக்கு நல்ல பண்பை சொல்லிக் கொடுங்க. இன்னொரு ஆசானை நம்ம பதிவில் ஒரு பொது வழியில் பேசும்போது எப்படி பேசுன்ற அந்த நாகரிகத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் 4 புக்கை படிச்சுவிட்டு நீங்கள் வந்து புக்கில் போட்டுக்கிற கதையை சொல்லிவிட்டு நான் அது பண்ணேன், நான் இது பண்ணேன், எனக்கு அது தெரியும், இது தெரியும், உங்களுக்கு என்ன கலையை பற்றி, எந்த ஆதி கலையை பற்றி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு எந்த வரலாறும் தெரியாது. நீங்கள் புக்கை பார்த்துட்டு படிச்சுட்டு வரலாறை பற்றி பேசுகிறீங்க. நாங்களாம் குருகுலத்தில் வாத்தியார்கிட்ட 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இந்த கலையே கெதியாக கடந்து அவங்க கூட கலையை பயிற்சி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு வெளி உலகத்துக்கு எங்களை உருவாக்கி வர்றதுக்கே எங்களுக்கு 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்கள் போகிற பதிவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டத்தை ஏற்படுத்துது. இந்த அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன பசங்களாம் வந்து இந்த சிலம்பத்தை சிலம்ப சுற்றுற பேரில் நீங்கள் அது ஒரு வியாபாரமாக பண்ணுறீங்க. வியாபாரமாக பண்ணுங்கள்.
இன்னொரு கலையை நம்ம ஒரு யூடியூப்பில் நீங்கள் மாணவர்கள் ஒரு விளையாட்டை எடுக்கிறீங்க, பார்க்குறீங்க, அது பயிற்சி பண்ணுறீங்க, அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் பதிவிடுறீங்க, அது எதன் மூலியமாக கற்றுக்கணுன்றது சொல்லணும்ல. அதுதானே குருவழி கல்வி. யாரே ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குவான், யாரே ஒருத்தவங்க அதை யூடியூப்பில் போடுவான், அதை நம்ம பார்த்து பயிற்சி பண்ணிவிட்டு நீங்களே ஒரு பேர் வைக்காதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வரலாறு நான் சொல்லியிருக்கிறேன். சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கலைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் இதில் 4 அரசர்கள் இந்த கலையை பற்றி அதிகமாக பேசப்பட்டாங்க. அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சேர மன்னர்கள் சவுத் இந்தியாவில் நம்ம அடிமுறை அப்படின்ற விளையாட்டு செய்கிறாங்க. அது களரி, அடிமுறை அப்படின்றத. இந்த பக்கம் மதுரை பாண்டிய மன்னர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கம்பு விளையாட்டில் நிறைய நுட்பங்களை உருவாக்கணும் ஒரு பாண்டிய மன்னர் அப்படின்ட்டு. சோழ மன்னர்கள் குத்து வரிசையில் நிறைய குத்து முறைப்பாடுங்களை உருவாக்கியிருக்கிறான்ட்டு நிறைய விட சொல்லியிருக்கிறான். நான் கற்ற ஆசிரியர்கள் அத்தனை பேருமே சொல்கிறது குத்து வரிசை, தஞ்சாவூர் குத்து வரிசை பாடம் தான் வந்து மெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நானும் பார்த்துருக்குறேன். நானும் குத்து வரிசையில் ஒரு 6-7 ஆசிரியர்கிட்ட படிச்சிருக்கிறேன். படித்த எல்லா ஆசிரியர்களும் இது தஞ்சாவூர் குத்து வரிசை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவர்கள் விளையாட்டும் இந்த வட தமிழகத்தில் நிறையா இந்த வர்ம முறைகள், நோக்கு வர்ம முறைகள், இந்தமாதிரி பாடமுறைகளில் நிறைய விஷயங்களை வந்து பல்லவர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு நிறைய நம்ம நாலு அடைமொழிகள். பல்லவர்கள் ஆண்டது காஞ்சிபுரம், பாண்டியர்கள் ஆண்டது மதுரை, சோழர்கள் ஆண்டது தஞ்சாவூர். இப்போ இந்தமாரி நம்ம நிறைய விளக்கத்தை என் முன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை தொடர்ந்து நீங்கள் வந்து அதை பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் எனக்கு கமெண்ட் போகிறதுல ஒரு புண்ணியம் கிடையாது. அப்புறம் இந்த சின்ன பசங்களாம் என்னோடய பாடத்தை பார்த்து பயிற்சி பண்ணுறீங்க. அப்புறம் எனக்கு நாகம்பதினார் பாடம் விட்றீங்க. நீங்கள் நாகம்பதினார் பாடம் உண்மையிலுமே விட்றீங்களா? அது உண்மையிலுமே அது கரெக்டாக கேட்டால் சிதம்பரம் ஆசிரியர்கிட்ட கற்றுக்கணுன்னு சொல்கிறீங்க. இப்போயும் நான் திரும்பவும் சொல்கிறேன், சிதம்பரம் ஆசிரியர்கிட்ட முக்கியமாக பயிற்சி நிறைய பாடங்களை பயின்ற ஒரு 10 மாணவர்கள் தான் அதிகமாக அவர்கிட்ட அதிக காலம் இருந்து பயிற்சி பெற்றவர்கள். நிறைய வீடியோ சொல்லிக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் 90-95 காலகட்டத்தில் நிறைய மாணவர்கள் உருவாக்கி தானோ. பாலமுரளி, ரங்கநாதன் அப்படின்றவங்களாம் ரொம்ப ஆசு கம்பு நாகம்மண்ணில் நல்ல அருமையான சீடர்களாக இருந்தாங்க. நான்லாம் அவங்க கூட விளையாடி இருக்கிறேன், அவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன், சிதம்பரம் ஆசிரியர் கூட. அதுக்கப்புறம் காலகட்டத்தில் நான் கற்றுக்கிற காலகட்டத்தில் நிறைய மாணவர்கள், அதில் முக்கியமாக ஒரு 4-5 பேர் நான் வந்து என்னோடய பதிவில் சொல்லியிருக்கிறேன். நிறைய சொல்லியிருக்கிறேன். அது கொஞ்சம் பேர் பயிற்சி பண்ணி, இப்போ பாண்டியன், பிரபு, தட்சாமூர்த்தி, இன்னும் அருள், அப்படி இன்னும் நிறைய பசங்க ஒரு 15-20 பசங்க அவர்கிட்ட நல்லா பயிற்சி பண்ணுற மாணவர்கள். அதில் நானும் அவர்கிட்ட ஒரு 20 வருஷம் நாகமன்னர் கலையை கற்றுக்கினேன். அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குது. கலையில் நிறைய நுட்பங்கள் இருக்குது. அதை விட்டு நீங்களே ஒரு வீசிவிட்டு இது ஒரு பாடம், அது ஒரு பாடம், இது ஒரு பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு போகிறீங்க. என்ன கற்றுக் கொடுத்தாரு? அவர்கிட்ட விளையாட்டை ஒன்று யூடியூப்பில் விடுங்க பார்ப்போம், என் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஒருத்தவங்க கூட வச்சிருக்க மாட்டீங்க. அவர் கடைசி காலத்தில் இந்த கலையை வளர்க்குறன்ற பேரில் உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துரு. 1 நாள் கேம்ப்பு, 2 நாள் பயிற்சி, 3 நாள் பயிற்சி வைப்பில் என்ன நாகமலர் கற்றுக்கினீங்க? என்ன நாகமலர் பண்ணீங்க? நாகமலர் வெளி உலகத்துக்கு அதிகமாக அறிமுகப்படுத்தே சிதம்பரம் ஆசிரியர் ஒருத்தர் இல்லைன்னா அந்த நாகமலர் கையில் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி எல்லோரும் கையில் வச்சுட்டு நாகமலர் ஆடுறீங்க. அந்த வீச்சு எதுக்கு வீசுறீங்க, அந்த அறுப்பு எதுக்கு சேர்ந்துற அறுக்குறீங்க. பார்க்கும்போது கன்றாவே இருக்குது. அதில் அந்த கலையில் ஒரு நுட்பம் இருக்குதா, ஒரு வீரியம் இருக்குதா? தெரியுமா? அந்த தப்புலாம் செய்யுதுங்க. அப்படி தான் பண்ணுறீங்களா? சிதம்பரம் ஆசிரியர் மாரி தான் அந்த பாடத்தை பயணிக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. அவர் யூடியூப்பில் பாருங்கள், அவர் அவ்வளோ அருமையாக பாடம் விட்டுருவார். அதுமாரியும் பண்ண மாட்டேங்க, நீங்களே பண்ணிக்கிறீங்க, நீங்களே செஞ்சுக்கிறீங்க. இதுமாரி பண்ணுறதுலாம் ஒரு புண்ணியமும் கிடையாது. அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொரு டென்ட் இப்போ உருவாக்கி நிற்குது. இப்போ சிலம்பம் சுற்றுற ஆசிரியர்கள், குத்து வச்சு செய்கிற ஆசிரியர்கள் சிலம்பம் குத்து வச்ச மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ கராத்தே பண்ணுறவங்க சிலம்பத்தை கையில் எடுத்து வச்சுனாங்க, கலரி பண்ணுறவங்க சிலம்பத்தை கையில் எடுத்து வச்சுனாங்க, யோகா பண்ணுறவங்க சிலம்பத்தை கையில் எடுத்து வச்சுனாங்க, மியூசிக் பண்ணுறவங்க சிலம்பத்தை கையில் எடுத்து வச்சுனாங்க. இப்போ கரலக்கட்டை சுற்றுறோம், இப்போ நிறைய மல்லர் கம்பம் செய்கிறவங்க சிலம்பத்தை கையில் எடுத்து வச்சுனாங்க. ஆனால் சிலம்பம் குத்து வரிசை பண்ணுற ஆசிரியர்கள் எதையுமே தொடலை. ஏன்னா அவங்க கலைகள் பேரில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ நீங்கள் கற்ற தற்காப்பு கலை மேலே நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் இன்னொரு தற்காப்பு கலை தேறீங்க. இதே ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு ஆசிரியர் விளையாட்டு இன்னொரு ஆசிரியர் செய்ய மாட்டாங்க. அது செஞ்சால் கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்பாங்க. நாங்கள் விளையாண்ட காலத்தில் இன்னொரு ஆசிரியர் பாடம் விளையாடும் போது அந்த பாடம் நீங்கள் பண்ணக்கூடாது, நம்ம பாடத்தை பண்ணுங்கள், நம்ம பாடத்தை வீரியமாக செய்யுங்க அப்படின்னு எங்கள் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க.
இன்னொரு வாத்தியார் பார்த்து பிட்டு எடுக்கிறது, அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறது, அது ஒரு பணம் போக்காக பண்ணுறது. இப்போ பணம் சம்பாதிங்க, அது இன்னொரு கலையை அழிச்சா பண்ணணும். கரையத்தில் என்ன கட்டாசு இல்லை, அற்புதமான கட்டாசை வெளி உலகத்துக்கு உருவாக்கியிருக்காங்க. அந்த கலையை வச்சு அந்த கலையை வெளி உலகத்துக்கு பரப்புங்க. எதுக்கு நீங்கள் சிலம்பத்தை ஆட் பண்ணி அதில் தப்பாக செய்றீங்க? களரியில் அருமையான வடிவமைப்புகள் இருக்குது. களரியில் நல்ல களரி ஆசான்மார்கள்லாம் இருக்காங்க. கோட்டயத்தில் இருக்காங்க, இதில் நம்ம கடுத்துருத்தில் இருக்காங்க. நல்ல ஆசனங்கள் இன்னும் களரியில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஆசான்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கூட சிலம்பத்தை பற்றி தெரியாது, குத்து வரிசை பற்றி தெரியாது. அவங்க களரியை பாரம்பரியமாக பண்ணுறாங்க. இப்போ களரி செய்கிற இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் வந்து சிலம்பம் களரி சென்டரில் சிலம்பம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா, அப்போ நாங்கள் சிலம்பம் மாஸ்டர் சிலம்பம் குத்து வரிசை பண்ணி நாங்கள் எதை கற்றுக் கொடுக்குறது? இப்போ நாங்கள் களரி கற்றுக் கொடுக்கலாமா? அது நாகரிகமா? நான் களரியை வந்து 10 வருஷம் படிச்சுக்கிறேன். நான் களரியை 10 வருஷம் படித்தேன். ஆனால் என்னோட களரி சென்டர் நான் களரி பண்ணும்போது கூட இந்த ஆசிரியரோட பாடம், இந்த 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 களரியோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணுவேன். நீங்கள் அந்தமாதிரி பண்ணுறீங்களா? அதுவும் கிடையாது. எடுத்த மேனிக்கு ஏதாவது சுற்ற வேண்டியது, ஏதாவது ஒரு பேரை வைக்க வேண்டியது, ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. நீங்கள் அதுமாதிரி சொல்கிறதுனால உங்கள் களரியும் அதனோட பேர் கெட்டு போகுது, சிலம்பத்தோட பேரையும் நீங்கள் கெடுக்குறீங்க. தயவு செஞ்சு களரி ஆசிரியர்கள் அதை புரிஞ்சுங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ எதன் மூலிமா கற்றுக்கணுன்றதை சொல்லுங்கள் மக்களுக்கு. அதை தான் சொல்கிறேன். இப்போ யோகாவில் சொல்கிறேன், யோகாவில் என்ன இல்லை, எவ்வளோ வீரியமான ஆசனங்கள் இருக்குது. அந்த யோகா கலையை உலகத்துக்கு செய்யுங்க, உலகத்துக்கு பரப்புங்க. அதை விடுத்து நீங்கள் சிலம்பத்தை வளர்த்துக்கு எங்களை மாரி நிறைய பாரம்பரியமான ஆசிரியர்கள் இந்த சிலம்ப தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க வளர்ப்பாங்க, அவங்க கற்றுக்குவாங்க. நீங்கள் அவங்களுடைய உரிமையை நீங்கள் எடுத்து நினைக்கிறீங்க. இன்னொரு கலையினோட உரிமையை நீங்கள் எடுக்கிறீங்க. அவங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? தயவுசெய்து அந்த தப்பை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அந்த கலாச்சாரத்துக்கும் பாதிப்பு, அந்த கலைக்கும் பாதிப்பு, அந்த தொன்மையான கலைக்கும் உங்களுடைய வைப்ரேஷன் உங்களால் உருவாக்க முடியாது, சொல்ல முடியாது. அப்புறம் இந்த 30 வயசுல ஒரு மாணவர்கள்லேருந்து இந்த யூடியூப்பில் இந்த இன்ஸ்டாகிராமில் நான் கலையை வளர்க்குறேன், நான் அது பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன் அப்படிலாம் ஒன்று கிடையாது. மெய்ப்பாடம்னா என்ன, மெய்ப்பாடம் என்னானே உங்களுக்கு முதல்ல தெரியல. கம்புக்கு மெய்ப்பாடம் எது? ஒண்டி பாடமும் சுத்துமுறை பாடமும் வீச்சு முறை பாடங்கள் தான் மெய்ப்பாடம். குத்து வரிசைக்கு மெய்ப்பாடம் எது? உடற்பயிற்சி இல்லை. இந்த சவுக்கு, துடைமடம், புறங்காலடி, அகங்காலடி இந்த பாடமுறைகளை பயிற்சி தான் மெய்ப்பாடம். குத்து வரிசைக்கு பண்ணுறதுக்கு முன்ன நீங்கள் உடற்பயிற்சியை போட்டுட்டு மெய்ப்பாடம்னு சொல்கிறீங்க. அது மாதிரி தப்பாக பயணிக்காதீங்க. தற்காப்பு கலைக்கு வந்து ஒரு 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 பலம் சேர்க்கும் உடற்கருவி தான் கரலைக்கட்டை. கரலைக்கட்டை வந்து தற்காப்பு கலை கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. அந்த காலத்தில் ஒரு குஸ்தி வாத்தியார் ஒரு குருகுலத்தில் ஒரு கரலைக்கட்டை, ஒரு கடப்பாரை, ஏன்னா கடப்பாரெலாம் சுற்றுவாங்க. ஏன்னா ஒரு 10 பேர் வந்தால் கூட ஒரு கம்பு வச்சு நம்ம சமாளிக்கணும் அப்படின்றது. நீங்களே ஏதோ ஒரு பேரை வச்சு நீங்களே ஒரு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதனால தான் உங்களால் தான் இன்னும் நிறையா மூத்த ஆசிரியர்கள் இந்த யூடியூப்பில் பயணிக்கிறது பயப்படுறாங்க. இன்னும் நான் சில ஆசிரியர்களை வாங்கன்னு கூட வரமாட்டேறாங்க. காரணம் உங்களை மாரி நீங்கள் தப்பாக பண்ணுற ஒரு விஷயத்தினால தான். முதல்ல ஆசிரியர்மார்கள் நீங்கள் மாடலை உருவாக்கும் போது ஒழுக்கத்தையும் பண்பையும் சொல்லிக் கொடுங்க. இன்னொருத்தவங்கள நம்ம இன்னொரு காணொலியை பார்த்து நம்ம பதிவு போடும்போது அது நம்மளோட பாடமா இல்லை நம்மளோட பாடத்தில் நம்ம பண்ணக்கூடிய பாடங்களா, அந்த பாடத்தை நிறைவு கூற உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஏன் ஒரு மாணவர்கள் விட்டு கமெண்ட் போட வைக்கிறீங்க? இதான் நீங்கள் மாணவர்கள் வளர்க்க லட்சணமா? இதுவார் உங்களை மாரி நிறைய வீரமான ஆசிரியர்களையும் நிறைய துணிச்சலான ஆசிரியர்களையும் நாங்கள் சிறு வயதில் பார்த்து விளையாடி அவங்கக்கிட்ட பேர் எடுத்து தான் இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த சண்டையை பார்த்து பயப்படுவேன், அதை பார்த்து பயப்படுவேன், இதை பார்த்து பயப்படுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் வந்து என்னோடய பொறுமையாக அந்த கலையில் 40 ஆண்டுகள் பயணித்ததுனாலையும் நான் நேர்மையான முறையில் இருந்ததுனால தான் எனக்கு கடவுளே பார்த்து இந்த அரசே பார்த்து எனக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தது. பத்மஸ்ரீ விருது எல்லோரும் கிடச்சிடாது. கலை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், பண்பு இருக்கணும், மற்றவர்களை துரிதமாக பேசக்கூடாது, ஆசிரியர்களை மதிக்கணும், கலாச்சாரத்தை மதிக்கணும். 40 ஆண்டுகள் இந்த கலையில் உழைச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 20-30,000 மாணவர்களை இலவசமாக கற்றுக் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி என்னோடய சென்டருக்கு வாங்க, இல்லாத புள்ளி வந்து இன்றைக்கும் ஃப்ரீ தான். உங்களை மாதிரி எனக்கு வியாபாரம் பண்ண தெரியாது. என்கிட்ட நிறைய பேர் நிறைய மாணவர்கள் கற்றுன்னு போய் நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கிறான். என் பாடத்தை தான் பயணிக்கிறான், என் பேரை சொல்ல தான் மாட்டேறான். நான் கண்டுக்கல. பாருங்க, ஒரு பழமொழி இருக்குது, முற்பகல் செய்யணும் பிற்பகல் விளையும்.
உங்களுக்கு இப்போ நீங்கள் சிலம்பத்தில் வந்து எனக்கு வந்து இந்த பத்மிஸ்ட் அவார்டை வந்து ஸ்போர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. சிலம்பத்தில் ஸ்போர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. எத்தனை சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் வந்து என்னை வாழ்த்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் பொறாமையில் ஏதாவது பேசணும்னு பேசுகிறாங்க. அது இறைவனாக பார்த்து அரசாக பார்த்து எனக்கு கொடுத்தது. நீங்கள் இந்த கலை என்ன முன்னிறுத்திருக்கீங்க? நான் 1997 எனக்கு இந்தியா சிலம்பாட்ட கழகத்தினுடைய எனக்கு தெரியும். 25ஆம் ஆண்டுக்கு நான் போய் அப்போ அம்மானுல்லா முத்துராமலிங்க இருக்கிற காலகட்டத்தில் 2004 2005 நான் 25ஆம் ஆண்டு அந்த விழாவில் கலந்து நான் அந்த பரிசு வாங்கியிருக்கேன். நான் 2000 இந்தியா சிலம்பாட்ட கழகத்தில் இருந்துவேன். எனக்கு எத்தனை பேர் அந்த ரெப்பீர் தரேன் கோச் தரேன் என்னை ஏமாற்றினவங்க. எனக்கு சில பேர்லாம் சொல்ல விரும்பப்படல. எனக்கு சிதம்பரம் வாத்தியார் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுங்க, எனக்கு விருப்பம் இல்லை அதில் தொடுமுறையில் போகிறதுக்கு. அப்படி போய் அந்த தொடுமுறை விளையாட்டில் நான் போய் கிட்டத்தட்ட 2002 இன்டர்நேஷனல் ஜெயிச்சு, 2004 நேஷனல் ஜெயிச்சு, என் மாணவர்களை 2008 வரைக்கும் நான் அந்த இந்தியா சிலம்பாட்ட கழகத்தில் நான் இருந்தேன். சில கோட்பாடுகள் எனக்கு பிடிக்கல. சுயநலம், செல்ஃபீஸு, அவங்க மாணவர்களுக்கே பரிசு கொடுக்குறது, அங்கே ஒரு நெறிமுறைகள் கிடையாது. அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். என்றைக்கு அம்மானுல்லா முத்துராமலிங்கம் இவங்கெல்லாம் நேர்மையாக இருந்தாங்க. மெடிமிக்ஸு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மெடிமிக்ஸு 40-45 லட்சம் 50 லட்சம் அந்த காலகட்டத்தில் ஒரு மேட்சுக்கு செலவு பண்ணிச்சு. ஏன் மெடிமிக்ஸ் உங்களை விட்டு போச்சு? நம்ம ஆள்கிட்ட நேர்மை இல்லை. இன்றைக்கி அந்த அசோசியேஷன் என்ன நிலைமையாச்சு? இன்றைக்கி 80 ஆரம்பிச்சேன்னு சொல்கிறாங்க இந்த சிலம்பாட்ட கழகம். என்ன மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கலை, என்ன விழிப்புணர்வு கலையை கொடுத்துருக்காங்க? நீங்கள் 4 பிரிவாக இருக்குது இந்த கலை. 4 அசோசியேஷனுக்கு தமிழ்நாட்டில். பாண்டிச்சேரி எடுத்துங்க, 4 அசோசியேஷனுக்கு. வட தமிழகத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க, தஞ்சாவூர் குத்து வரிசை பாடத்தை அடித்ததுக்கு பாடமே கிடையாது. அவ்வளோ அற்புதமான விளையாட்டுகள் தஞ்சாவூர் குத்து வரிசை பாடத்தில் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கதை சொல்கிறீங்க, நிறைய கதைகள் சொல்கிறீங்க. நான் அதுவெல்லாம் போக விருப்பப்படல. இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் முதல்ல இந்த இந்தியா சிலம்பாட்ட கழகம் ஒன்றிணைஞ்சு மக்களுக்கு ஒரு கலையை கொடுங்க. இந்த கலை தெரிஞ்ச நல்ல ஆசான்மார்களை கூட வச்சுன்னு கலையை வழக்குத்துண்டான வேலையை பாருங்கள். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் நீங்கள் சிலம்பத்தை கொண்டு போக முடியாது. நீ களரி, நான் கேள்விப்பட்டேன் களரி ஒலிம்பிக் வரையும் போகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி அங்கே கேரளாவில் களரி ஒத்திமாக்கிட்டாங்க. வடக்கன் களரி தெற்கன் களரி ஒத்திமாயி இன்றைக்கி அவங்க நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறாங்க கலையை. நான் இப்போ ரீசெண்டாக ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தேன். அப்போ கேட்குறாங்க, இந்தியன் மார்ஷல் ஆர்ட் இஸ் கம்மிங் பழனிவேல் மாஸ்டர் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க எனக்கு இது களரி அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அப்படியே சவுக்கால் அடிச்சுமே இருந்தது. அது காரணம்னா அந்த கலையை கேரளாவில் அந்த அளவுக்கு ஒத்திமையாக உலகம் முறை வளர்த்துருக்குறாங்க. ஏன் நம்மளால் உலகம் முறை வளர்க்க முடியலன்னு நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை. ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குற அந்த எண்ணங்கள் கிடையாது. பணமே குறிக்கோளாக வச்சுக்கிறீங்க, பணமே சம்பாதிச்சா போதுன்னு நினைக்கிறீங்க, இன்னொருத்தங்களை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. இது வரைக்கும் எந்த உலக சிலம்பாட்ட கழகம் ஒரு சிலபஸை வெளியிட்டுக்கிறீங்க? அப்புறம் கொஞ்ச நாள் மலேசியா சிலம்பாட்ட கழகத்தில் லிங்க் வச்சிங்க. அதில் வந்து கோர்வை தோது, பறவை தோது, சர்ப்ப தோது, வேங்கை தோது, இதை வச்சுனே கொஞ்ச நாள் இதை வச்சுனே கொஞ்ச நாள் ஓட்டினீங்க. அது 2ஆக பிரிஞ்சுது. நம்ம தஞ்சாவூரில் இல்லை குத்து வருஷ படையில அந்த கோர்வை தோது வந்துருச்சு. அதை வச்சு நம்மளால் பயணிக்கிறோம். தேசிந்து அவங்க கலையை பயணிங்க. கராத்தே மாஸ்டர் கராத்தே செய்யுங்க, கும்பு சேருங்க, எல்லாமே ஒரு வீரியமிக்க தற்காப்பு கலை. நான் இப்போ ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது மக்களை பார்க்கும்போது. ஒருத்தன் கலைத்திறனை வெளிக்காட்டிக்கிறதுல யார் கலையும் பயணிக்கலை. அப்போ தான் நான் உணர்ந்தேன் எனக்கு எவ்வளோ கராத்தே மாணவர்கள், எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு, எனக்கு எல்லா துறையிலும் எல்லா ஆசிரியர்களும் எனக்கு பழக்கம். ஏன் அந்த காலத்தில் அந்த கலையை கற்றுக்க போகல அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கலை பேரில் ஒரு பற்று, ஒரு உயிர், ஒரு மூச்சு. இந்த கலையை நான் வளர்க்கணும், இந்த கலையை நான் கற்றுக்கணும். பாரம்பரியமாக இருக்கணும் கலைகள். இந்த கலையில் நமக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்கணும், தெரிஞ்சதை சொல்லணும், தெரியாத கற்றுக்கணும். இன்னும் நான் மூத்த ஆசான்களை தேடுறேன், பழையமான கலைகள் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் வந்து இந்த என்னை பற்றி குறை சொல்கிறது, என்னை பின்னாடி புறம் பேசுறதுலாம் அது உங்களுக்கு அதனால் எனக்கு ஒன்றும் பயன் கிடையாது. நான் ஒன்றும் உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது. உங்களுக்கு கருத்துரையில் ஆடுறீங்க, கருத்து சரியில்லை அப்படின்னா நேரில் ஃபோனில் பேசுங்க. நான் தான் ஓடி போய் மறியலையே, ஃபோனில் பேசுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் பேசுங்க, எல்லாம் நேரில் வாங்க. உலகமே என்னை பார்த்து பாராட்டுது. ஆனால் இந்த சிலம்பத்துறையில் இருக்கிற ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப மோசம். அது யானே எனக்கு புரியல. என்ன ஒதுக்குறாங்களா, இந்த கலையை ஒதுக்குறாங்களான்றது எனக்கே தெரியல.
அது கேட்டால் அது வர மோடி காலம். மோடி நம்ம நாட்டோடைய பாரத பிரதமர். உலக நாடே இன்றைக்கி மோடிஜியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இந்த மாதிரி ஆளுமை மிக்க ஒரு பாரத பிரதமர் உங்கள் நாட்டுக்கு கிடைச்சாங்கன்னு வியப்பாக கேட்குறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. நம்ம அப்பா அம்மா காலில் விழுந்தா நம்மளை ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்களா? அந்த இந்த சிலம்பக்கலைக்கு இந்த 75 ஆண்டு காலத்தில் எந்த அரசு இந்த சிலம்பத்துக்கு பத்மஸ்ரீ கொடுக்க நினச்சிது? இந்த மோடி அரசு தான் அதை செஞ்சாங்க. அவர் காலை விடாமல் உங்கள் காலில் விட முடியும்? என்ன கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? என்ன கேட்க நீங்கள் யார்? உனக்கு உன் வாத்தியார் உனக்கு ஒழுக்கத்தையும் பண்பையும் சொல்லிக் கொடுக்காத அந்த முண்டமான ஆசிரியர் தான் அந்தமாரி உனக்கு சொல்லி கொடுத்துருப்பான். இந்த மாதிரி பதிவு போடு அப்படின்ட்டு. கோழையாக இருப்பான் அவன் நல்ல வீரமான ஆசிரியராக இருக்க முடியாது. இந்த நாட்டுடைய பாரத பிரதமர் நமக்கெல்லாம் அப்பாவாக விளங்கக்கூடிய ஒரு தந்தையாக விளங்கக்கூடிய ஒரு பாரத பிரதமர் காலை தொட்டு வணங்கினத்தில் உங்களுக்கு பெரிய கௌரவ குறைச்சது. நீங்கள் கலையை விற்கிறீங்களே, அது எதை வச்சு சொல்கிறது? எதை நீங்கள் விற்கலை? கெடிகார பட்டையை வச்சு விற்கலையா? கம்பை வச்சு விற்கலையா? எதை விற்கல? நீங்கள் ட்ரெஸ்ஸை விற்கலையா? பெல்ட்டு விற்கலையா? எல்லாத்தையும் விற்கிறீங்க. உங்களுக்கு என்ன செய்யலாம்? முதல்ல பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது உங்களால் முடியல. பாரம்பரியமான கலைகளை சொல்ல உங்களால் முடியல. எவ்வளோ ஆசிரியர்கள் இருந்தாலும் சொல்ல முடியல. எவ்வளோ மூத்த ஆசான்கள் இருக்காங்க. எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி என்னை பேசி தான் இருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன பசங்க இந்த சில ஆசிரியர்கள் பொறாமல் பிடிச்ச சில ஆசிரியர்கள் மாணவர்கள் சொல்லி ஏய் விடுறது, கமெண்ட் போடுறது, இதனால் ஒரு புண்ணியமும் கிடையாது. இதபார் உங்களுக்கு இருக்கிற வீரமும் விவேகமும் எல்லாமே எனக்கும் ஒரு காலத்தில் இருந்தது. நானும் அது மாதிரி மதிக்க மாட்டேன். அது காலங்கள் போக ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்து அப்படி இருக்கக்கூடாது. சிதம்பரம் ஆசிரியர்கிட்ட நீங்கள் எல்லாம் பயிற்சி என்ன பயிற்சி பண்ணீங்க? அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவரை பற்றி உங்களுக்கு ஒரு கலை ரீதியாக தான் உங்களுக்கு தெரியும். அவரோட வாழ்விலே எனக்கு தெரியும். அவர் பேர் வச்சு பொறி துண்டுங்க, ஏமாத்துறீங்க. அந்த குடும்பம் என்ன கஷ்டப்படுது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் அந்த குடும்பத்தை இப்போ பார்த்துக்கிறீங்க? அவர் கற்றுக் கொடுத்த 10 பாடம் 12 பாடம் நாமளார் விட்டாங்க. நீங்கள் பொறி துண்டிங்க, அதை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்க. அதை வச்சு அசோசியேஷன் பண்ணுற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? கலையை உருவாக்கணும்னு ஆரம்பிக்கல. உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? அந்த கலையை உருவாக்கி கொண்டாந்தன்னு சொன்ன இப்போ மதுரை அந்த நாகமன்னர் கலையை மதுரை மாவட்டத்திலேருந்து வந்த கலை. அந்த கலையை கொண்டு வந்தவர் இது ஜெயக்கொடி வீரன். ஜெயக்கொடி வீரங்கிட்ட இருந்து கற்றுனவர் மானடிக்குப்பம் மாயவேலு மூலிமா தான் எல்லாம் இந்த கலைகளே நெய்வேலி மாவட்டத்தில் கல்லூர் மாவட்டத்தில் பரவுது. அதில் சிறு வயதிலே எங்கள் வாத்தியார் நான் சிறு வயதிலே கற்றுனுக்கிறேன். 5-6 வயசுலேயே நான் மாயவேலுகிட்ட கற்றுக்கினேன். அப்புறம் எங்கள் அப்பா சைதில் வாத்தியார்ட்ட கொடுத்தாரு. அப்புறம் கரையத்துக்கு போனேன். இனிமேல் கலையை நீங்களே உருவாக்கணும் மாரி அப்போ ஜெயக்கொடி வீரன் கற்றுக் கொடுத்து யாருன்னு ஒரு வாத்தியார் இருக்குதுல்ல, அது யாரை சொல்கிறது? அப்புறம் அவர் கற்றுக் கொடுத்தவார்கள், அவர் கற்றுக் கொடுத்தல யாருங்க? அப்படி தொட்டு போகணும்ல. இனிமேல் நீங்களே உருவாக்கின கலை மாரி நீங்களே அந்த கலைக்கு வாரிசு மாரி பேசுகிறீங்க. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒரு கலையை பற்றி பேசுறது உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? நான் சும்மா அப்படி சாதுவாக இருக்கிறேன்னு நினைக்காது. பாருங்கள், உங்ககிட்ட இருக்கிறதோட பலம் வாய்ந்த மாணவர்கள் என்கிட்ட கற்றுன பசங்கள்லாம் இன்றைக்கி 42 வயசு ஆகிப்போச்சு. சிறு வயதில் கற்றுன பசங்க எல்லாம் நல்ல துறையில். சில மாணவர்கள் போலீஸாக இருக்கிறான், சில மாணவர்கள் எஸ்ஐ இருக்காங்க, சில மாதத்தில் உயர் அதிகாரியாக இருக்கிறான், சில மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் அந்த கலைகளை நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் மற்ற ஆசிரியர்களை புறம் பேசக்கூடாது. மற்ற ஆசிரியர்களை மதிக்கணும். எதிரியாக இருந்தாலும் மதிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க எங்கள் ஆசிரியர். அதனால தான் எனக்கு உங்களை திட்டத்தை எனக்கு மனம் வரல. உங்களை திட்டத்தெல்லாம் சாதாரணமாக திட்டுவான். நீங்கள் இனிமேல் பெரிய வரலாறு படித்த மாதிரி இன்னும் உங்களுக்கு வரலாறு பற்றி தெரியும். தப்பாட்டத்தை பற்றி நான் பேசவா? தப்பாட்டம் எங்கே வளர்ந்துன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அந்த கலையை பாரம்பரியமாக பண்ணுவாங்க. தஞ்சாவூரில் ரங்கராஜன் தப்பாட்டத்தை முதல் வெளி உலகத்தை கொண்டாந்துரு. அவர் என் வீட்டுக்கு வந்துடுறாரு. 4வது தலைமுறையாக அவங்க பையன் செய்கிறான். குமார் இறந்துட்டான். இன்னொரு பையன் செய்கிறான் ஜானு. அதுக்கு முன்னே மூத்த ஆசிரியர்கள் இப்போ சென்றாண்டு 10 நிமிஷம் வேலாசான், நிறைய மூத்த ஆசான்கள் இந்த கலையில் இருக்கிறாங்க. அவங்க வளர்த்துக்குவாங்க தப்பாட்ட கலை. நீங்கள் வளர்க்க தேவையில்ல.
நீங்கள் கற்றுக்கிறன்ற பேரில் போய் நீங்கள் உங்களுக்கு படிப்பு இருக்குது, நாலேஜ் இருக்குது பேரில் நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நான் தப்பாட்டம் கற்றுறேன், நான் தப்பாட்டம் கற்றுறேன், என்ன தப்பாட்டத்தை கற்று நீங்கள் என்னத்தை பண்ணி ஒன்றுமே சாதிக்க முடியாது. அவங்க லெவலுக்கு அவங்க கால் தூச்சிட்டு நீங்கள் போக முடியாது. ஏன்னா அவங்க முழு நேர கலைஞர்கள். நீ வியாபாரிகள், அவங்க முழு நேர கலைஞர்கள். வேலாசான் வந்து முழு நேர கலைஞர். ரங்கராஜன் குடும்பம் முழு நேர கலைஞர்கள். இப்போ கனிமொழி, கரகாட்டம் முழு நேர கலைஞர்கள். உங்களுக்கு தெரியுமா? நானும் அவங்க கூட நான் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். கேரளாவில் வாசுதேவ குருக்கள் கோட்டயத்தில் கடுத்துருத்தில் பெரிய ஜாம்பவானு கலைஞரில் மொதல் புக்கு வெளியிட்டவர். அவர் கூட நான் வந்து 92, 93 ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேங்க பாண்டிச்சேரியில். அவர்கிட்ட 3 முறை நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன். அவருடைய நினைவு நாளுக்கு நான் கலைரி சென்டரில் போய் 3 நாள் கிளாஸ் எடுத்துருக்கேன். இன்றைக்கி அந்த சென்டரை வந்து அவங்க புள்ள சாட்சி குருக்கள் பார்த்துக்கிறாரு. ஆயுர்வேதிக் டாக்டர் பிரமாதமாக பண்ணுறாரு. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணுறாரு கலரியை. அவருக்கு சிலம்பத்தை பற்றி பேச மாட்டார், கலையோட நுட்பத்தை பற்றி பேசுகிறாரு. அதான் அந்த கலைஞர். அவரோட மாணவர்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க. இதே பாண்டிச்சேரியில் மனிஷ், இதில் சுவிட்சர்லாந்தில் ராஜேஷ், நிறைய பென்னிஸ், நிறைய மாணவர்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. அவங்களாம் பாருங்கள் நீங்கள். அவங்க சிலம்பத்தை பற்றி பேச மாட்டாங்க, குத்து வரிசை பற்றி பேச மாட்டாங்க. அவங்க கலரி பற்றி நிறைய நுட்பங்களை பேசுவாங்க. அதுமாரி அவங்கவுங்க நீ ஒரு யோகா கலை நுட்பத்தை பற்றி பேசு, அதனோட வீரத்தை பேசு, அவரோட ஆன்மீகத்தை பற்றி பேசு. அதை விட்டுட்டு நீ இது ஒரு பிஸ்னஸாக இதை ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் இதை பற்றி நீயே ஒரு கதையை எடுத்து நீயே ஒரு வரலாறை சொல்ல வேண்டியது. அது கலை வளராது. கலையை உன்னால் வளர்க்க முடியாது. பணம் சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம், ஆனால் உங்களால் கலையை முழுமையாக பண்ண முடியாது. உங்களுக்கு சில சொல்லாடல் இருக்குது, சில 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 வார்த்தைகள் இருக்குது. அதே தான் சொல்கிறேன் கரையத்தை பண்ணுற மாணவர்களுக்கும், அதே தான் சொல்கிறேன் கும்ஃபு பண்ணுற மாணவர்களுக்கும். அது தமிழ்நாட்டில் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. மற்றவங்களை பார்க்கும்போது எனக்கு இப்போ நீங்கள்லாம் அதை செஞ்சீங்கன்னா இப்போ நாங்கள் எதை பண்ணுறது? இப்போ எங்களை மாரி இருக்கிற இந்த கலையை நம்பி இருக்கிற ஆசான்மார்கள் அவங்க எதை பற்றி பேசுவாங்க? அப்புறம் வந்து எனக்கு தான் எல்லா பாடத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போனார் மாணவிக்கு. இப்போ மாயவேலு சிதம்பரம் ஆசிரியர் கற்றுக் கொடுத்துட்டு போகல. எத்தனை வருஷமாக இது 40-50 வருஷமாக சிதம்பரம் ஆசிரியர் இந்த கலையை பயணிச்சார். ஏன் அவர் உயிராக இருக்கும்போது அவர் கேட்க வேண்டியதானே? அவர் கூட எத்தனை விழாவில் நீங்கள் போய் கலந்துக்கினீங்க. அவர் நேரடியாக உங்களால் அவர் பார்த்து குறை சொல்ல முடியல. சிதம்பரம்னு ஒரு ஆள் வேணும், நாகமலை பற்றி தெரிஞ்சு மாசு கம்பை வெளிக்கொண்டவர் யார்? நீங்கள் புதிய மாநிலத்துக்கு ஆசு கம்பை பற்றி நான் பேசுகிறேன், அது வெளிக்கொண்டு வந்தது யார்? சிதம்பரம் ஆசிரியர். இப்போ குழந்தையோட ஆசானுக்கிட்ட வந்து இப்போ குப்புசாமி வாத்தியார் கற்றுனா கூட அவர் வெளி உலகத்தில் கல்லூர் மாவட்டத்தில் பரப்புனா கூட உலகளவில் இது கொண்டு போய் சேர்த்தது சிதம்பரம். குப்புசாமி வாத்தியார் எங்கள் பூர்ணாப்பு கிராமத்துக்கு வரும்போது நானும் சிதம்பரம் ஆசிரியர் 2005 அந்த ஆசு கம்பு தடை சண்டை செஞ்சு வீடியோ இருக்குது. குப்புசாமி வாத்தியார் பார்க்குற வீடியோ. அப்புறம் எனக்கு ஆசு கம்பை பற்றி இந்த இது தெரியாது. எனக்கு சில நுட்பங்கள் தெரியாமல் இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன். அதில் ஆசு கம்பு தெரியாது, ஆயுஸ் கம்பு பயணிக்கக்கூடாதுலாம் சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடையவே கிடையாது. நேரடியாக என்கிட்ட விவாதம் பண்ண ரெடியாக வாங்க, என்கிட்ட அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி விவாதம் பண்ணுவோம். அதை விட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு அது தெரியும், எங்களுக்கு இது தெரியும், அவருக்கு அது தெரியாது, பாண்டிச்சேரிக்கு இது தெரியாது, யாரும் கற்றுக்கணும் போகிறதில்ல. அனுபவம் தான் ஒரு கலையை கற்றுக் கொடுக்குமே தவிர யாரும் கற்றுக்கணும் பிறந்தும் கிடையாது. மயிலாடுதுறையில் 2005 மணி மாஸ்டர்ன்ட்டு MS மணி குஸ்தியில் பெரிய பயில்வானு. மயிலாடுதுறையில் அவங்க அண்ணன் தம்பி 2 பேர், அதில் ஒரு ஆசானை வந்து போலீஸு. அவங்க 2 பேர் குத்து விளையாட்டு விளாட்னாக்கா அப்படியே இன்றைக்கி புற பார்க்கலாம். எம்ஜிஆர் படம் பார்க்குற மாரி இருக்கும். பம்பை முடி வச்சுன்னு அவ்வளோ பிரமாதமாக விளையாடுவாங்க. அந்த வயசுலேயும் அவங்ககிட்ட விளையாட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அவங்க கூட இது வரைக்கும் யாரையும் குறை சொன்னதில்லை. அவங்களாம் எவ்வளோ சவாலை பார்த்தவங்க. நானும் அவங்க கூட அவங்க ஊரில் போய் விளையாடி நான் இப்போ அவங்க கூட நான் பேர் எடுத்து அவங்களோட ஆசீர்வாதம்லாம் வாங்கி வந்துக்கிறேன், சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கிறேன். அதில் ஒரு ஆசானை இறந்துட்டாங்க, இன்னொரு ஆசான் இருக்கார் நெய்வேலியில், பிரமாதமான ஆசிரியர். இன்னும் 2 பேர் செய்கிறாங்க வயசானவங்க. மூத்த ஆசான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சும்மா இந்த பசங்க இந்த யூடியூப்பில் இந்த இன்ஸ்டாகிராம் பயணிக்கிறேன், நீங்களே என்ன ஒரு பேர் வச்சு நீங்களே சின்ன பசங்களை தயவுச்சு இதை பயணிக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க. அது கலைக்கு தான் அழிவு, உங்களுக்கு இல்லை. அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு போடுங்க, பாரம்பரியத்தை உங்களால் வளர்க்க முடியாது. நான் இவ்வளோ கத்தி கிடக்கு எதுக்காகனா இந்த வலி. நம்ம யூடியூப்பில் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வீடியோ விடலாமா, இல்லை அந்த 1800 வீடியோ டெலிட் பண்ணிடலாமா, எதுக்கு நம்ம இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம பண்ணுறோன்றமே எங்களுக்கே தோணுது.
சில நேரம் எங்கள் ஆசிரியரே என்னை ஃபோன் பண்ணி திட்டுறாரு, ஏன்டா நீ தேவையில்லாமல் வீடியோலாம் உருத்தினால அந்த வீடியோ தப்பாக போகுது அப்படின்ட்டு. திரும்ப ஏன் சொல்லுவார் கேட்டால் நான் சொல்கிறேன், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 ஆசனத்தை கற்றுனாலும் சில ஆசனங்கள் பாடத்தை என்னால் பயணிக்க முடியல. மதுரைக்கார வாத்திட்டு நான் துளுக்கானம் கற்றுக்கினேன், அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல. இப்போ நான் 4 குத்து வாத்தியார் பாடம் செய்வேன். வல்லங்கை மாரியப்ப வாத்தியார் பாடம் நான் தென்னேசல்கிட்ட கற்றுக்கினேன், முழுமையாக ராஜாராமகிட்ட கற்றுக்கினேன். சிதம்பரம் வாத்தியார்கிட்ட 10 குத்து பாடம் கற்றுக்கினேன். சைதலி வாத்தியார் பாடம், சட்டமுத்து வாத்தியார் பாடம் 12 பாடம் எங்கள் பூர்ணாம் கிராமத்தில் கற்றுக்கினேன். சாமிநாத கிராமணி வந்து வல்லங்கை மாரியப்பனும் சாமிநாதன் கிராமணி வாத்தியாரும் 2 பேரும் மாமா மச்சான். ஒருத்தர் பூர்ணாமத்தில் தங்கிட்டார், ஒருத்தர் மோலாய்பேட்டில் தங்கிட்டார். 2 பேரும் நினைவு. வல்லங்கைப்பு மாரியப்போ வந்து நான் பிறகு முன்னே இறந்துட்டாரன் 72. சாமிநாதன் கிராமணி 2000க்கு மேலே இறந்தார். நான் எனக்கு நல்லா தெரியும். நானும் அவர் சாவுக்கெலாம் அவர் இறந்தப்போ நானும் போய் சிலம்பெல்லாம் ரோட்டில் அடக்கம் பண்ணும்போது நானும் சிலம்பெல்லாம் செஞ்சுன்ற பெருமை எனக்கு இருக்குது. அவருடைய பாடத்தையும் அவர் செய்கிற அந்த அந்தோணிசாமி கிராமணி வாத்தியருடைய அந்த நாகம்மனர் பாடத்தையும் திருஞான சம்பந்த வாத்தியார் புதிய மாநிலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆசிரியர். ரொம்ப கண்ணியமான ஆள், ₹1 கூட சம்பாதிக்காத இருந்த கலையை, ஒழுக்கமானவர், ரொம்ப நெறியோடு எதிரி கூட தன்மையை பேசக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் அவருக்கு இருக்கிற மாணவர்களுக்கு தான் அந்த தன்மையும் பொறுமையும் இல்லை. அவரோட கலையை நான் வந்து நாகம்மனர் கம்பு விளையாட்டை நான் 90லேயே வந்து எங்கள் தனியாசன் ஆசிரியர்கிட்ட படித்தேன். அது 16 பாடம். அந்த பாடம் இந்த பாடத்தோட டிஃப்ரென்ஸ் ஆனது வேறு. குத்து பாடம் நான் கற்றுக்கல திரையண சம்பந்த வாத்தியார் பாடம். ஏன்னா எங்கள் தனியாசலம் வாத்தியார் வல்லங்கை மாரியப்போ சட்டமுத்து வாத்தியார் பாடம், நான் சிதம்பரம் வாத்தியார்கிட்ட அந்த பாடம்லாம் கற்றுக்கும் போது எனக்கு சரி அந்த பாடம் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. திரையண சம்பந்தம் வாத்தியார் இருக்கும்போது அவர் கையில் எவ்வளோ பாராட்டுறேன். நான் 2002 ஜெயிச்சு வரும்போது திருஞான சம்பந்த வாத்தியார் நாங்கள்லாம் ஒரு மீட்டிங் போட்டு திருஞான சம்பந்த வாத்தியார் தான் தலைவர். அவர் சொன்ன வாயில் பாண்டிச்சேரியில் செக்ரட்டரியாக வந்து வேலை போடுங்கப்பா, பழனி வேலை போடுங்கப்பா, அவன் தாம்மா அந்த கலையை வளர்த்து கிடக்குறான், அவன் போட்டால் அந்த கலையை வளர்ப்பான். அவர் வாயிலே சொல்லி எனக்கு செக்ரட்டரி, எனக்கு செயலாளர் கொடுத்தாரு, ராஜு பொருளாளர். அப்போல்லாம் இவங்க எங்கே இருந்தானு தெரியல, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட அந்த பேப்பர் கட்டிங்க, அந்த லெட்டர் படிக்குது. திருஞான சம்பந்தம் வாத்தியார் தலைவர், நான் செயலாளர், ராஜு பொருளாளர், மீது கொஞ்சம் பேர் உறுப்பினராக போட்டார் அவர் இருக்கிற காலத்தில். அவர் கூட எனக்கு குறை சொன்னதில்லை. வேலை அழகாக சுற்றுவோம்பா, நல்லா அலங்காரமாக செய்வான், நல்லா செய்வோம்பா, வேலை செய்வோம்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு தான் அவர் இருக்கிற காலம் வரைக்கும். அவர் 2006 2007 இறக்கும்போது நானும் அவருக்கு பார்த்தேன். அற்புதமான வாத்தியார். ஒன்றுமே அந்த குடும்பம் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? அவரை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. அவர் கலை எப்படி இந்த உலகத்துக்கு வளர்த்தார். ஒரு வாத்தியாருக்காக ஒரு வீடியோ கொடுத்தாராம். அவரை பற்றி சொல்லணும்னா அது 1 மணி நேரம் சொல்லலாம் அவர் கதையை. அதனால் அதுமாரி நிறைய ஆசான்மார்கள் இந்த கலையில் பெருசாலாம் வாழ்ந்து நல்ல பேரோடு புகழோடு போனதால பணத்தோடு புகழோடு போகல. நீங்கள் அடுத்த வாட்டி என்னை கமெண்ட் போகிறது என்கிட்ட பதிவுறதுலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு அன்பாக சொல்கிறேன். சண்டை செய்ய ஆசைப்படுறீங்களா, நேரடியாக வாங்க. இன்னொன்று என்னை பற்றி பேசுகிறேன்னா என் ஆசான்மார்கள் பேசுகிறோம், மூத்த ஆசான்மார்கள் பேசுங்க. எனக்கு கலையை பற்றி விமர்சிக்கிறேன் அப்படின்னா மூத்த ஆசான்மார்கள் பதிவிடுங்க. பொது வழியில் நானும் பதிவிடுறேன், கலையை பற்றி ஷேர் பண்ணுவோம். அதை விட்டுட்டு மற்ற ஆசிரியர்கள் மனசை புண்படுத்துகிற மாரி பேசுறது, அப்புறம் மற்றவங்கள மாணவர்களை ஏறி விட்டு பேசுறதுலாம் அது நல்ல பேச்சும் கிடையாது, நல்ல நாகரிகமும் கிடையாது. இவங்களுக்கு நிறைய இதை நான் தன்மையாக பேசுகிறேன். வீரம்ன்றது உங்களுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்காது பாருங்க. வீரன்றது கம்பு பிடிச்ச எல்லா மாணவர்களுக்கும் இருக்கும். இது தொன்று வீரன் தான். அப்புறம் அது சில பேச்செல்லாம் அது நான் பேசக்கூடாது, அது வேணாம். ஏன்னா சண்டை போட்டு எதுவும் சாதிக்க முடியாது. அதனால் இனிமேவது என்னை பற்றி பேசுகிறத பொது வழியில் கமெண்ட் பண்ணுறத தயவுசெய்து நிறுத்துங்க. இதனால் உங்களுக்கு ஒரு பிரயோசனமும் கிடையாது. உங்கள் பேச்சு நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். ஏன் நான் அந்த தம்பி போட்ட கமெண்ட்டுக்கு நான் வாதம் பண்ணலை அப்படின்னா, ஏன்னா ஆசான்மார்கள் சின்ன கல் எடுத்து நம்ம போடக்கூடாது, அது விட்டுடு அப்படின்றாரு. அதனால தான் அந்த தம்பியை நான் விட்டான். இல்லைன்னா அது வேறு மாதிரி போயிருக்கேன் அந்த கதை. தெரியுதா? என்னை எகுத்து நினைக்கிற நேரடியாக எகுத்துக்குங்க, நேரடியாக வாங்க போட்டிங்க, நான் ரெடியாகிறேன். நான் யாரையும் எகுத்துக்கல. எல்லோரும் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எல்லா ஆசிரியர்களும் நம்ம ஆசிரியர் எல்லாருக்கும் விருது கிடைக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த கலையை உலகருக்கே சேர்ந்து நான் ஆசைப்பட்றேன். நான் மட்டும் வாங்கி வச்சுன்னு என்னை கொண்டாடுங்க நான் யார்ட்டையும் கேட்கல. என்னை கொண்டாடுங்க, என்னை பற்றி பெருமை பேசுங்க நான் யார்கிட்டையுமே கேட்கல. தயவு செஞ்சு என்னை பற்றியோ என் கலைகளை பற்றி பேசுறது நான் நியாயமாகவும் எனக்கு ஆசான்கள் கற்றுக் கொடுத்த கலையை நான் பயணிக்கிறேன். நானும் சில விதிமுறைகளை உருவாக்கி வச்சுருக்கிறேன். எனக்கு என்ன நிறைய சிஸ்டம் வச்சுருக்கிறேன். அதனால்
தொடர்ந்து பயணிங்க. நம்ம ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சிலம்ப டோர்னமெண்ட் வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட டீம் வருது, கலந்துக்கிறாங்க. நல்லா நிறைய ஆசிரியர்மார்கள், நிறைய மாணவர்கள் வராங்க. பார்த்து பத்திரமா வாங்க. மேட்சில் கலந்து விருப்பப்படுறவங்க எங்களோட நம்பர் பதிவிட்டுக்கிறோம். நம்பர் பதிவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் கொடுத்து உங்களுடைய அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக இருந்தால் ஒத்துமையாக இருந்து எல்லோரும் பயணிப்போம். யாரையும் குறை செலுத்தவில்லை. நான் கொஞ்சம் கடுமையாக பேசுறதுக்கு காரணம், இது 2 மாதமாக நான் இது பொது வழியில் பார்க்குறேன். நேற்று கூட அந்த மற்ற கலைகள் சேர்ந்தவங்க என்னை வந்து வாழ்த்துட்டு போகிறாங்க. இந்த சின்ன பசங்களை விட்டு கமெண்ட் போடுறது தயவுசெய்து வாத்தியார்கள்மார்கள் என்னை எகுத்துனா நேரடியாக எனக்கு கமெண்ட் போடுங்க. உங்கள் பேரை பதிவிடுங்க. இந்த ஆசிரியர் பேசுகிறமான்னு பதிவிடுங்க. நீ ஏன் சின்ன பசங்களுக்கெல்லாம் போட்டு பதிவு போட்டு எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி அதை பார்த்துட்டு என் பசங்களும் டென்ஷன் ஆகிறான். அப்புறம் என் பசங்களும் கோவப்படுறாங்க. அப்புறம் என் பசங்க சண்டை கூப்பிடுன்றான். அது தேவையில்லாமல் விவாதம். சண்டை போட்டு எதுவுமே சாதிக்க முடியாது. அன்பாக பயணிப்போம், அறிவை யோசிப்போம், கலையை முன்னெடுத்து போவோம், கலையை உலகத்துக்கு கொடுப்போம், கலையை ஸ்போர்ட்ஸ் ஆக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு கொடுங்க, எனக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு கொடுக்குறேன். இல்லை வாங்க பேசுவோம், பேசி ஒன்றிணைஞ்சு செய்வோம். அதை விட்டுட்டு நீங்கள் அவர் கலைகளை அவங்கவுங்க பயணிங்க. நான் ஏதாவது உங்களுக்கு கஷ்டப்படுத்திருந்தா அது தெரியல, நான் யாரும் கஷ்டப்படுத்த மாதிரி பேசலை. நான் இது ஏதாவது ஒன்றா என்னோட காணொலியில் பாருங்கள். அதனால் உங்களுக்கு அனைவருக்கும் திரும்ப ஒரு முறை எனக்கு இந்த பசுமை விருது கிடைச்சதுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரத அம்மா, ஏன்னா அந்த தாய் வந்து என் தாயை பார்த்து மாரி இருந்தது. ஏன்னா அந்த தாய்க்கு நான் 2 விருது வாங்கியிருக்கிறேன். ஏற்கனவே 2023 புரஸ்கார் விருது அந்த அம்மாவிட்ட தான் வாங்கினேன். அந்த தாய் ரொம்ப ஒரு புனிதமான தாய். அதுமாதிரி அந்த தாயை தொட்டு நம்ம வணங்கும் போதெல்லாம் அது ஒரு பெரிய நம்ம ஒரு ஆன்மீக கடவுளை தொட்டு வணங்குற மாரி. அவங்க முகம் ஒரு புலிவான முகம், ஒரு அன்பான ஒரு அறிவாற்றல் கொண்ட தாய். அதெல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு தேவை. மோடி ஐயாவோட ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஏன்னா அவங்களாம் வந்து சாதாரணமாக வெளியே வந்துடல, பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் வாழ்வில் உலக அளவில் நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. அவங்களோட ஒழுக்கம், நெண்ணெறி, அவங்களோட நேர்மை, மக்கள் பேர் வச்சு ஒரு பக்தி, ஒரு பற்று. அதனால் இந்த நேரத்தில் உங்களை அனைவருக்கும் இந்த கலை சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.